Okay, good morning student. Now we are going to 10th standard, lesson number 7, history. So last previous class see that 7.5 partition of Bengal, Vanga period 1905 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அது வந்து டைம் லைன் சார்ட்டில் வந்து எப்பவுமே கேட்கக்கூடிய ஒரு இயரா வந்து இருக்கும். அதில் ஹிந்து முஸ்லீம் டிவைடட், அதாவது இந்துக்களும் முஸ்லீமுடைய பிரிவினை பற்றி பார்த்தோம். ஆன்டி பார்ட்டிஷன் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பைகாட் சுதேசி மூமெண்ட் இன் 1905 அண்ட் 1911. ஸோ வங்காளத்தில் புறக்கணிப்பும் தேசிய இயக்கமும், அதாவது வங்காளத்தினுடைய புறக்கணிப்பும் தேசிய இயக்கமும். The boycott and Swadeshi were also interlinked of each other, the part of the wider play to like Indian self-sufficient. Four major traits can be discriminated during the Swadeshi movement in Bengal. ஸோ புறக்கணிப்பு, சுதேசி தேசிய இயக்கத்தினுடைய புறக்கணிப்பு இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்சார்பு அடைய உள்ள ஒரு அமைப்பாக வந்து ஏற்படுத்தியது. அதனுடைய திட்டத்தின் கீழ் ஒன்றுடன் ஒன்று இணைந்து இருந்தன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தற்சார்பு உடையதுன்னா வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி என்னது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அட்டானமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தின் பொழுது 4 முக்கிய ஒரு குறிக்கோள்களை வந்து அறிமுகம் செய்யப்பட்டன. அதில் வந்து பார்த்திங்கன்னா தி மாடரேட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, மிதவாதிகளினுடைய போக்கு. நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி, ஸோ ஆக்கப்பூர்வமான சுதேசி இயக்கம். மிலிட்டன்ட் நேஷனலிசம், ஸோ தீவிர தேசியவாதம். நெக்ஸ்ட் ரெவல்யூஷனரி டெரரிசம், அப்படின்னு தீவிரவாத அந்த புரட்சிக்கான தீவிரமான தேசியவாதம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசிஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி என்ன பார்த்தாங்க நம்மளுக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம் லார்ஜ்லி ஸ்ட்ரெஸ்ட் ஓப்பன் செல்ஃப் ஹெல்ப், இட் ஃபோர்ஸ்ட் ஆன் பில்டிங் an alternative institute of self-government that hold operative free British control. Swadeshi shops sprangled all over the place, selling textiles, handlooms, soaps, earthenwares, match the leather goods. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஆக்கப்பூர்வமான ஒரு சுதேசி இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை அனைத்தும் பெரும்பாலான சுய உதவி செய்யுமாறு வலியுறுத்தின, சுய உதவியை வந்து வலியுறுத்தியது. ஸோ சுதந்திரமாக செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் அதுக்கு மாறாக உருவெடுத்து குறித்ததாக அதிகமான கவனத்தை செலுத்தியது. என்ன சொல்கிறாங்க, லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை எதிர்த்து நானே வந்து சுயமாக வந்து முடிவெடுத்து செய்யப்படுவேன்ற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியது. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சுயமாக வலுவாக இருக்க வேண்டிய அவசியத்தை வந்து இது குறித்ததாக வந்து வலியுறுத்தியது. அதிலும் துணிகள், கைத்தறிகள், ஆடைகள், சவக்கரம் மற்றும் சோப்புகள், மண்பாண்டங்கள், தீப்பெட்டிகள், தோல் பொருட்கள் ஆகியவை எங்கும் பரவி இருந்தது. சுதேசி கடைகளில் வந்து விற்கப்பட்டன. நெக்ஸ்ட் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாசிவ் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமான எதிர்ப்புகள். From 1906, the Swadeshi movement took the turn under this new direction of Swadeshi program, including the first points: boycott of the foreign goods, boycott of the government schools and college, courts, title and government service, development of Swadeshi interest of national schools, resorts of the armed struggle. The British responsive went to the boycott beyond the limits of the entrance. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஆக்கப்பூர்வமான சுதேசி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு பிறகு மறைமுகமான எதிர்ப்பு அதுக்கு எப்படி இருந்தது. ஸோ 1906 வந்து பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம் மாற்றுப்பாதைகள் செல்ல துவங்கியது. என்ன சொல்றாங்க, இட்ஸ் கோ டு அதர் வே, இன்னொரு பாதையில் வந்து செல்ல துவங்கியது. இது புதிய திசையில் சுதேசி இயக்கம் நான்கு சொல்றாங்க, ஒரு பெரிய 4 அம்சங்களை கொண்டிருந்தது. அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, அரசு பள்ளிகள், கல்லூரிகளை புறக்கணித்தது, நீதிமன்றங்கள், பட்டங்கள் மற்றும் அவர்களை அரசு சேவைகளை புறக்கணித்தது. ஸோ சுதேசி தொழிற்சாலைகளை மேம்படுத்துவது, பல்வேறு போன்ற பொறுத்துக்கொள்ளும் அளவை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறை இருக்குமானால் ஆயுதமேந்திய போராட்டத்துக்கு ஆயத்தமாவது என 4 அம்சங்களை பின்பற்றியது. எது சுதேசி இயக்கம். அடுத்தவங்க பொருளை பயன்படுத்த மாட்டோம், அடுத்தவங்க காலேஜில் படிக்க மாட்டோம், அடுத்த யூனிவர்சிட்டியில் படிக்க மாட்டோம், அவங்க கொடுத்த பட்டங்களை வந்து நம்ம வாங்க மாட்டோம், இதெல்லாத்தையும் நாங்கள் புறக்கணிப்போம். இதை புறக்கணிச்சால் ஆங்கிலேயர் எங்களை எதிர்த்தாலும் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஆயுதமேந்திய பல்வேறு போராட்டங்களை நாங்கள் எதிர்த்து அவங்களை போட்டிடுவோம் என்ற ஒரு மிகப்பெரிய 4 வகையான அம்ச கொள்கைகளை வந்து எதிர்ப்பாக வந்து அறிவித்திருந்தது. நெக்ஸ்ட் மிலிட்டன்ட் நேஷனலிசம், ஸோ தீவிர தேசியவாதம். லால் லஜபதி ராய் ஆஃப் பஞ்சாப், பால கங்காதர திலகர் ஆஃப் மகாராஷ்டிரா, பிபின் சந்திர பால் ஆஃப் பெங்கால் were the 3 prominent leaders during the Swadeshi period of era referred to the Lal Pal Bal. So timidity of Punjab, Bengal and Maharashtra emerged of the heartbeat of the militant nationalism during the Swadeshi movement. In South Indian, Tuticorin became the most important location of Swadeshi activity with the launch of Swadeshi steam navigator company of V.O. Chidambaranar. ஸோ பஞ்சாபினுடைய லாலா லஜபதி ராய், மகாராஷ்டிராவினுடைய பால கங்காதர திலகர், வங்காளத்தின் பிபின் சந்திரபால் ஆகிய 3 முக்கிய தலைவர்களும் சுதேசி இயக்கத்தில் எப்பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா
லால் பால் பால் என்ற மூவர் வந்து குறிப்பிடப்பட்டார். ஸோ இவங்க 3 பேர் தானே கொடுத்துருக்காங்க, லால் பால் பால் என்று இவங்க மூவரை வந்து சிம்பிளா வந்து குறிப்பிடுவாங்க. சரியா? ஓகே. இதுல சுதேசி இயக்கத்தின் போது தீவிர தேசியவாதத்தின் பங்கு தாளமாக வந்து பஞ்சாப், மகாராஷ்டிரா, வங்காளம் ஆகியவை வந்து உருவெடுத்தது. அதுல சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் வ.உ.சி. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியதை அடுத்து தூத்துக்குடி சுதேசி இயக்கத்தினுடைய முக்கிய தளமாக வந்து விளங்கியது. ஸோ இது வந்து உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸ்வராஜ் ஆஃப் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அதான் அவங்க 3 பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க, லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர் அண்ட் பிபின் சந்திரபால். அதான் லால் பால் பால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் சுராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த காமன் கோல்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் ஆஃப் த அச்சீவ்ஸ் சுராஜ் ஆஃப் செல்ஃப் ரூல். However, the leaders are different of the meaning of Swaraj. For Tilak, Swaraj of attainment of the completed autonomy, total freedom from the foreign rules. So complete autonomy அப்படின்னா தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சுயராஜ்யத்தில் அல்லது தன்னாட்சி அடைவதே தீவிரவாதத்தின் தன்மை கொண்ட தலைவர்களுடைய பொது குறிக்கோளாக ஒன்றாக இருந்தது. மேலும் எனினும் சுயராஜ்யம் என்ற வார்த்தையில் பொருள்களின் தலைவர்கள் வந்து வேறுபட்டு காணப்பட்டார்கள். ஸோ திலகரை பொறுத்தவரை சுயராஜ்யம் என்பது முழுமையான தன்னாட்சி மற்றும் அந்நிய ஆட்சியிலிருந்து முழுமையான விடுதலை பெறுவதாக இருந்தது. யாருடைய கூற்றுப்படி? பால கங்காதர திலகருடைய கூற்றுப்படி சுயராஜ்யம் என்பது தன்னார்களுடைய ஆட்சி, தன்னை ஆட்சி செய்யறவங்கிட்ட இருந்து நானா வந்து செல்ஃப் ரூல், நானா வந்து எனக்கான ரூல், எனக்கான சட்டத்திட்டங்களை வகுத்து அதன் வழியே செல்வது தான் வந்து முழுமையான தன்னாட்சி என்று பால கங்காதர திலகர் வந்து எண்ணினார். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹோம் ரூல் மூவ்மெண்ட். ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஹோம் ரூல் மூவ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் கன்ஃபார்ம் வருவாங்க, அது உங்களுக்கு லோயர் கிளாஸ்லேருந்து தெரியும். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆஃப் 1916 up to 1918. ஸோ தன்னாட்சி இயக்கம். The Indian national movement was the revived also radicalized during the home rule movement 1916 up to 1918, led by the Lokmanya Tilak of Anni Besant World War First and the Indian participation in the first background from the Home Rule League. When the Britain declared the war against the Germany in 1914, the moderate of liberal leadership extended the support of the British causes. It was the hope that the return to the British government hold the given self-government after the war. So Indian troops were sent to the several theaters of the World War, but the British administration remained the non-committal to such goals. What have you seen as a British betrayal to the Indian causes of the self-government lead to the fresh call from the mass movement to the pressure to the British governments. So அதனோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. லோகமானியா பால கங்காதர திலகர், அன்னி பெசன்ட் அம்மையார் ஆகியோருடைய தலைமையில் தன்னாட்சி இயக்கம் 1916 1916 1918 up to 1918 வரை வந்த இயக்கத்தின் போது சுதேசி இயக்கம் புத்துயிர் பெற்று சொல்றது சரி ரீஃப்ரெஷ், சரியா என்ன சொல்றாங்க, புத்துயிர் பெற்று விளங்கியது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாதம் என்ன சொல்றாங்க, தீவிரப்படுத்தப்பட்டது. ஸோ முதல் உலக போரும் இந்தியா அந்த போரில் பங்கேற்பதும் தான் தன்னாட்சி இயக்கத்துக்கான பின்னணியாக இருந்தது. ஸோ மேலும் 1914 வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு எதிராக பிரிட்டன் போர் அறிவித்த நிலையில் தேசிய மற்றும் தாராளமய தலைமை பிரிட்டிஷாருக்கு தன்னுடைய ஆதரவை வந்து ஏற்படுத்தியது. இந்தியாவுடைய தன்னாட்சியை வழிவகுக்கும் காரணத்துக்கு உதவாமல் ஆங்கிலேயர்கள் அரசு ஏமாற்றியதால் ஆங்கிலேய அரசுக்கு நெருக்கடி தரும் புதிய மக்கள் இயக்கத்துக்கான அழைப்பை வந்து உருவெடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரூல் வந்து இருந்தது. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ஹோம் ரூல் மூவ்மெண்ட். தன்னாட்சி இயக்கத்தினுடைய குறிக்கோள் என்ன? வாட் இஸ் த கோல் ஆஃப் த ஹோம் ரூல்? Ambition. Okay. So attendant of the self-government within the British empire by the using constitutional means. என்ன கொடுத்திருக்காங்க? அரசியல் அமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசிற்கு தன்னாட்சி அடைவது, பிரிட்டிஷ் பேரரசிற்குள் தன்னாட்சி அடைவது. To obtain of the state of the dominion political position of called the leader of Australia, Canada, South Africa and New Zealand. ஸோ தன்னாட்சி பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா டொமினியன் என்ற தகுதி அடைவது. ஸோ டொமினியன் பகுதிகள் அதில் குறிப்பாக ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து ஆகியவை. பின்னர் அந்த அரசாட்சி என்ன சொல்றாங்க, ஒரு அசாதாரண நிலை வந்து வழங்கப்பட்டது. டு யூஸ் நான் வயலண்ட் கான்ஸ்டியூஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் த அச்சீவ் தர் கோல்ஸ். ஸோ இவர்களுடைய இலக்குகளை அடைய வன்முறை அல்லாத அரசியல் சாசனத்தை வழிமுறைகளையும் கையாள்வதாக வந்து இருந்தது. ஸோ லக்னோ பேக்ட் 1916. லக்னோ பேக்ட் கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகே. The home rule movement and the subsequent reunion of the moderate and the militant nationalism appointed the possibility of the fresh talk with the Muslim. Under the Lucknow Pact 1906, the Congress and the Muslim League agreed that there should be self-government Indian soon as possible. The turn of Congress leaders and accept to the consent of the spread of the electoral Muslims. ஸோ லக்னோ பேக்ட் தன்னாட்சி இயக்கம் அதனை அடுத்து மித தேசியவாதிகள் மற்றும் தீவிரவாத தேசிய இயக்கத்தின் மறு இணைப்பாக காரணமாக முஸ்லிம்களினுடைய ஒரு புதிய பேச்சுக்கான
சாத்தியக்கூறு லக்னோ ஒப்பந்தத்தின் பொழுது ஏற்பட்டது. யாருக்கிட்ட பேச்சுவார்த்தை? முஸ்லிம்ஸ் கூட. ஓகே, அதில் லக்னோ ஒப்பந்தத்தின் 1916 போது காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீகும் இந்தியாவின் விரைவில் தன்னாட்சி வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டது. எது? முஸ்லீம் லீகும் காங்கிரஸும். ஏன்னா காங்கிரஸ் வந்து நேஷனல் பார்ட்டி, தேசிய கட்சி. எப்போ தொடங்குச்சு? 1885. இதற்கு பதிலாக முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகளை வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் தலைமை ஏற்றுக்கொண்டது. நேஷனல் பார்ட்டி யாரு? காங்கிரஸ். அப்ப என்ன பண்ணுது? முஸ்லிம்களுக்கு வந்து தனியா வந்து ஒரு இடம் ஒதுக்கிட்டாங்க தர அப்படின்றத வந்து ஏற்றுக்கொண்டது. ஓகே, நெக்ஸ்ட் த பிரிட்டிஷ் ரெஸ்பான்ஸ். பிரிட்டிஷருடைய பதில் நடவடிக்கைகள். At the demand of the Swaraj reside that the Tilak and the Anni peasant have gained the popularity, the British told the same sold apply to the isolated the leaders by the repressing their activities. In the 1919, the British government announced the Montague-Chelmsford reforms which promised gradual progress of India towards of self-government. This is caused deep disappointment to the Indian nationalists. In the further blow, the government enacted war of the called Rowlatt Act, which provided the for arbitrary arrest and strict punishment. அதாவது பிரிட்டிஷ் ஆரினுடைய பதில் நடவடிக்கைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, சுயராஜ் இயக்கத்துக்கான கோரிக்கைகளை திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் எழுப்பிய போது பிரபலமானது தொடர்ந்து தலைவர்களும் தனிமைப்படுத்தி அவர்கள் என்ன சொல்றாங்க, செயல்படுத்தும் என்ற ஒரு அடக்கு முறைகளை வந்து அதே பழைய திட்டத்தை ஆங்கிலேய அரசு பயன்படுத்தியது. மேலும் 1919 வந்து பார்த்தீங்கன்னா 1919 வந்து பார்த்தீங்கன்னா மான்டேக்-சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆங்கிலேய அரசு அறிவித்தது. இதன் மூலம் இந்தியா தன்னாட்சி நோக்கி படிப்படியாக முன்னேறி கொண்டிருப்பதை உறுதி செய்யப்பட்டது. இது இந்திய தேசியவாதிகளிடையே இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. மேலும் ஒரு பேரடியாக வந்திருந்தது. தன்னிச்சையான கைது மற்றும் கடும் தண்டனைகளுடன் கூடிய ரவுலட் சட்டத்தை அரசு இயற்றியது. ஓகே, பிரிட்டிஷனுடைய ரெஸ்பான்ஸ் அதான் சொல்ல, அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு அகேன்ஸ்ட் தான் அவங்க செயல்படுவாங்க. தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சம்மரியில் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா, லேட்டர் ஆஃப் த 19th century the critics of British Indian was a replaced of a revolt of a peasants tribal against the colonial political and economical domination. ஸோ 19ஆம் நூற்றாண்டினுடைய பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேய காலனி ஆதிக்க ஆட்சிக்கு பொருளாதார ஆதிக்கத்துக்கும் எதிராக விவசாயிகள் மற்றும் பழங்களுடைய ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதை நம்ம ஆதரித்தது பற்றி பார்த்தோம். The Great Rebellion of 1857, the communication of various anti-British of traditional by the deposed fundamental chief friends of the against agenda to restore of the pre-colonial order. ஸோ பல்வேறு ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பாக முடிவாக 1857 ஆண்டு மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட் ஈவன் த தவுத் ஆஃப் த லீடர் ரிவோல்ட் லேக்ட் ஆஃப் த கிரூச் guided by the local ambitions. It was the progressive act in the terms that effort to the reset and the challenges the despotical alliance government. என்ன கொடுத்துருக்காங்க, கிளர்ச்சியினுடைய தலைவர்கள் தொலைநோக்கு பார்வையில் உள்ளூர்கள் நோக்கங்களாக கிளர்ச்சியை வழிநடத்தியது. கொடுங்கோன்மையான அரசவைகளுக்கும் கொடுங்கோன்மையான அந்நிய அரசுகளுக்கும் சவால் விட உள்ள பல்வேறு கோரிக்கைகளை பார்த்தோம். தி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் building public opinion against the application of process rule the inspection of general became the part of the future military of anti-colonial struggles. என்ன கொடுத்துருக்காங்க, சுரண்டல்வாதர்கள் அடக்குமுறைகள் மற்றும் இந்திய தேசிய இயக்கம் காலனிகள் ஆதித்துக்கு எதிரான போராட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள இளைய தலைமுறைக்கு வந்து வழிவகுத்தது. The Swadeshi movement helped of the change the participation of the means masses in nationalism and the partition of the political அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, தேசிய அரசியலில் பொதுமக்கள் பங்கேற்பதை அதிகரித்து தேசிய இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு ஆதரவாக வந்து உதவியது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், இதனோட இந்த 7th லெசன் நம்ம முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நியூ லெசனை வந்து பார்ப்போம். தேங்க்யூ. இதில் இருக்கக்கூடிய ஹோம் ரூல் மூமெண்ட்டு, அப்புறம் வந்து லக்னோ பேக்ட்டு அண்ட் சுதேசி மூமெண்ட் அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், இது கன்ஃபார்ம் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின். நல்லா தரவாக படிச்சுக்கங்க. தேங்க்யூ.